கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய 50வது ஆண்டு திரையுலக பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு படம். அந்த படம் தான் இந்த கூலி. லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. மல்டி ஸ்டார் கேஸ்டிங் அப்படிங்கிறது தெரியும். பேன் இண்டியா படம் அப்படிங்கிறதுனால நாகார்ஜுனா வில்லன் ரோலையும், அதே மாதிரி உபேந்திரா ஒரு ரோலு, அமீர் கான் ஒரு ரோலு, சௌபின் ஒரு ரோலு, இப்படி இருக்கிற முக்கியமான மாநிலங்களில் இருக்கிற நடிகர்கள் எல்லாத்தையும் பறக்கி போட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்துடைய பெயர் கூலி. இந்த கூலி எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா, சத்யராஜ் சார் திடீர்னு இறந்துறாரு. ஏன் இறக்குறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்க போகும்போது அவருக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நண்பனாக சூப்பர் ஸ்டார் உள்ளே வராரு. உள்ளே ஹார்பரில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க உள்ளே போகிறாரு. போய் ஃபைனலாக அங்கே வேறு என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இதுலேருந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறாரு, நண்பனை கொலை பண்ணவொன்னே பழி வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறது தான் கதை. இது தமிழ் சினிமாவில் அடித்து துவைச்ச கதை, ரைட்டு. இதுக்கப்புறம் திரைக்கதையாவது அடித்து துவைச்ச திரைக்கதையை எல்லாம் வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போது பொதுவாக என்னென்னா ஒரு லீடு வேணும்ல. இப்போ ஹார்பருக்கு உள்ளே போகிறதுக்கு கூலி அப்படின்னா திரும்ப 70 வயசில் கூலின்னு உள்ளே போயிட முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி லோகி யோசிச்சிருப்பார் போல். அந்த நிறையா படம் பார்த்துருப்பார். இந்த சான்னு இங்கிலீஷ் படம் வரிசையாக இருக்கும். அதில் ஒரு சேரில் கட்டி போட்டு இந்த டார்ச்சர் ரூம் மாதிரி ஒன்று போட்டு இதெல்லாம் போட்டு கரண்ட் ஷாக்லாம் கொடுப்பாங்க தெரியுமா. அந்த கரண்ட் ஷாக்லாம் கொடுத்த உடனே துடுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும் என்ன ஆகும்னு யோசிச்சிருப்பார் போல். அதான் மின்மயானத்தில் அப்படி அதிகமாக்கணும்னு வச்சுங்களேன். உடனே என்ன சாம்பலாம் நிற்க தெரியுமா. அதே மாதிரியே இவர் யோசிச்சிருக்காரு. ரைட்டு, இந்த மாதிரி ஒரு சேரை ஒன்று ரெடி பண்ணி வைப்போம். இது இன்னும் வோல்டேஜ் அதிகமாக்குறோம். இந்த வோல்டேஜ் அதிகமாக்கி அந்த இடத்துல வச்சு கட்டணும் அப்படின்னா அது சாம்பல் ஆகி எரிஞ்சு விழுந்துருவாங்க. ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்றது அந்த உடம்பை எரிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் கிரிமேஷன் அப்படின்னு ஏதோ ஒன்று வேர்டுகளாக சத்யராஜ் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அது மூலமாக டெட் பாடியெல்லாம் உள்ளே நடக்கிற அந்த சம்பவங்களுக்கெல்லாம் இவர் தடயமே இல்லாமல் அழிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பாசு, இதை நாங்கள் மன்மதன் படத்தில் சிம்பு ஏற்கனவே பண்ணிட்டாரு பாசு. மன்மதன் படத்தில் சிம்பு அந்த தான் பண்ணுவார். எல்லா பொண்ணுகளையும் அப்படி தான் கொண்டு போய் எரிச்சுடுவார். சுவடே இருக்காது, சரிங்களா. அது திருப்பி நீங்கள் வித்தியாசம் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பண்ணீங்கன்னா யாருக்கிட்ட காது சுற்றுறீங்கன்னு தெரியல. சரி, அதுக்கு எடுத்துகிட்டு உள்ளே போகட்டும். நாகார்ஜுனா உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஐயோ, பெத்த அப்பனை கொலை பண்ணவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பியா. என்னை பார்த்தாலே முகம் அடுத்த செகண்ட் மண்டையில் ஞாபகம் வந்திருக்கும். அதுவும் இல்லை. சரி, ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம நிறைய இன்டர்வியூஸ்லாம் நம்ம பேசியிருக்கோம். இது ஏதாவது ஒரு ஸ்மக்லரு ஒரு குரூப் இருக்கும், ஆனால் இதோட ஒரு பெரிய டான் அமீர் கான் வருவார். அதேமாதிரி இவங்க வெளி உலகத்துக்கு காட்டிக்கிற விஷயம் ஒன்று, ஆனால் உள்ளுக்கு வேற ஒரு பிஸ்னஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே தான் இந்த கதையும். ஸோ இதுவுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மாதிரியான கதையை எத்தனை வருஷத்துக்கு தயார் எடுப்பீங்க? சலிச்சு போச்சு. புலன் விசாரணை படமே அதுதான். ரஜினி சாரே நாட்டுக்கு ஒரு நல்லவன்னு ஒரு படம், அதுலேயுமே இதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நாகார்ஜுனா சார் நடிச்சு எல்லாமே என் காதலின்னு ஒரு படம், அதுலேயுமே இந்த மாதிரி ஒரு ஆர்கான் திருட்டு தான். இப்படி பல படங்கள். சரி, இப்போ சமீபத்தில் இந்த அஜித் சார் நடிச்சு அந்த எண்ணெய் எரிந்தல் படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த அனுஷ்கா பிளட்டு, இதில் ஸ்ருதிஹாசன் பிளட்டு, இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ரீசெண்டாக டாக்டர்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் அந்த வேலையை தான் பார்க்குது. குழந்தைகளோட கிட்னி உருவுறது தான் இது வேலையாக வச்சு தெரிஞ்சாங்க. இது திருப்பி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணு லோக்கி யோசிச்சிருப்பாரு. எப்போ பார்த்தாலும் நார்கோட்டிக்கு ட்ரக்குன்னு போகிறோம், வித்தியாசம் ஒன்று பண்ணுவோம்டா அப்படின்னு யோசிச்சுட்டு பழைய கதையை எடுத்து போட்டார். சரி, பழைய பனையில் புதிய சோறு அப்படின்னு நினச்சி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று. இது ஒரு பக்கம் இருக்குது. படத்தில் நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்களா. இப்போ சூப்பர் ஸ்டார் எவ்வளோ பெரிய ஆள். சூப்பர் ஸ்டார் கடைசியாக இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே வராரு. உள்ளே வரும்போது ஒரு பில்டப்பு ஹைப்பு ஒன்று வேணுன்றதுக்காகவே அவரை அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டாகவே காமிச்சு ஏற்றுங்கிற பேரில் கடைசி வரைக்கும் ஃப்ளாட்டாகவே காமிச்சு வச்சுட்டாங்க. திடீர்னு அவர் ஆக்ஷன் எடுக்கிறாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா, அவரோட அந்த ஆக்ஷன் அவதாரம் இருக்கு இல்லையா, அது நாங்கள் இங்கிலீஷில் கில் பில்னு ஒரு படம், அந்த படத்தில் அது ஒரு லேடி பண்ணும். அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் பார்த்து பழகுனதுனால இந்த படத்தில் டக்குன்னு அதை ஏற்றுக்க முடியலை. ஸோ இங்கே இடத்துலேயே அது தொத்து போச்சு. சரி, நாகார்ஜுனா ஒரு பெரிய வில்லன்யா, ஆஹோ செம்ம ஸ்டைலிஷான வில்லன், தண்டனா கட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரட்சகன் படத்தில் அவர் வச்சுருந்த ஹேர் ஸ்டைலாம் வராரு, பயங்கரமாக இருக்காரு. சரி, மிரட்டி விட போகிறாரியா நாகார்ஜுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன்னா அப்படின்னா இப்போ நம்ம இப்போவும் பாட்சா படத்தில் மார்க் ஆண்டனின்னு பார்த்தோன்னா என் பொண்டாட்டி பிள்ளையை கொன்னது யார் அப்படின்னு அறுவரும் பேசுகிறோம், நமக்கு பயமாக இருக்கும். வில்லன்னா அப்படி தானே இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தோணுதா, ஸ்டைலிஷான வில்லன் அப்படின்னு சொல்லி ஏதாவது வந்துச்சா? ஒன்றும் வரல. அதே மாதிரி தான் ஒரு இது இருக்குது. ஸோ நாகார்ஜுனாவோட கேரக்டர் ஸ்கெட்சுமே பெருசாக வெயிட்டேஜும் இல்லை. வில்லனாவது ஒரு டாமினண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது லோக்கியோடைய படத்துலேயே மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதியோடைய வில்லனுக்கு தான் ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடைசியில் ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி இங்கே எந்த ஒரு பேக் ஸ்டோரியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறம் இது உபேந்திரா பற்றி நம்ம பேசி ஆகணும்.
உபேந்திரா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் பண்ணார், உண்மையிலேயே வந்து வேறு மாதிரியான ஒரு படம், நாமத்தை வச்சு ஒரு படம் பண்ணார், சூப்பராக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு உபேந்திரா வந்து உட்காந்து இதில் வந்து எப்படின்னா ரஜினி சாருக்கு வந்து பவுன்சர் மாதிரி, அண்ணா சொல்லுங்கண்ணா, அடிச்சிடண்ணா, அண்ணா தூக்கிடுண்ணா, இது 2 சீனுக்கு தான் வராரு. இதுக்கு எதுக்கு உபேந்திரான்னு தெரியல. சிவராஜ்குமார் வந்து உள்ளே வர ஜெயிலரில் வரும்போது அந்த 2 சீனுக்கு வந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே அந்த கேரக்டரும் வேஸ்ட்டு. அமீர் கான் சார், ஐயோ பா, சித்தாரே ஜமீன் பாருன்னு ஒரு படம் கொடுத்து அமீர் கான் சார் எப்படி நம்ம பார்த்துருக்கோம். இதில் இந்த ஏதோ சூர்யா சார் மாதிரி உள்ள ஒரு பில்டப் கொடுக்கணும், ரோலக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து 2 ஹெலிகாப்டர் பிரம்மாண்டமாக கொண்டு வந்து துப்பாக்கி வச்சு ஊரவே சுடுறாரு. அட்டேங்க அப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வெறித்தனமான வில்லன்யா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம சிண்டிகேட்டு படம் அவனை கழுத்தறுத்து வெட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜான்வீக் படத்தில் வர மாதிரி வெட்ட போகும்போது ஜான்வீக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ரஜினி சாரை பார்த்துட்டு கூலி லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட ரைட் ஹேண்டாக வந்துரு, வெட்ட வந்தால் வெட்டிட வேண்டியது தானே, அவருக்கு என்ன பேக்கப் இருக்குது, அந்த டைம் முடிச்சு போச்சு. இப்போது அதுவும் அங்கே தப்பு. ஸோ அமீர் கானோட கேரக்டர் கடைசியில் பீடி பிடிக்க விட்டாங்க, இதுவும் போச்சா. சௌபின் ஷாகிர் இந்த படத்தில் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரஜினி ஹீரோவா இல்லை நாகார்ஜுனா ஹீரோவா இல்லை வில்லனா எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் படம் முழுசும் சௌபின் மட்டும்தாங்க ஹீரோவாக தெரிஞ்சார். படம் ஆரம்பத்தில் இருந்து படம் முடிகிற வரைக்கும் அவரோட ரோல் தான் சூப்பராக இருக்கே தவிர வேறு எந்த ரோலுமே அப்படி இது பண்ணுற மாதிரியே இல்லை. அது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, படம் வந்து ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு போதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கதையை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து சௌபின் வந்து குழி தோண்டி புதைச்சிக்குவாங்க. அம்முட்டு அடிபட்டு செத்து போன ஒருத்தன் திடீர்னு அப்படியே இந்த நாணய மனிதன் படத்தில் அஜய் ரத்னம் எந்திரிச்சு வர மாதிரி உருட்டுன்னு எந்திரிச்சு வந்துருவார். நீ காப்பாற்றுங்க காப்பாற்றுன்னு சொல்லி உடனே காப்பாற்றுக்கு போகும்போது திடீர்னு அவர் வில்ல நம்புவார். என்னையா எந்த ஊர்லையா இன்னும் இதே விஷயம் எடுத்து வச்சுருப்பீங்க அப்படின்னு. இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்துலேயே வந்து வழக்கமாக வந்து ஒரு சிம்பிள் கேரக்டர் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் கேரக்டர் ஆவாங்க தெரியுமா. லைக் ஏஜென்ட் டீனா கேரக்டர் எல்லோரும் ரசித்தோம். அப்புறம் மரியம் ஜார்ஜோட கேரக்டர் கைதி படத்தில் ரசித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு கேரக்டர் வருது. ஆனால் அது ரசிக்கிற மாதிரி இல்லை, சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி இந்த படத்தில் வந்து அங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து போட்டு அந்த எந்திரிக்கிற ஒரு விஷயத்தினாலே அந்த படம் ஃப்ளாட்டான மாதிரி ஒன்று தெரிஞ்சு, செகண்ட் ஹாஃப்லாம் வந்து எங்கேயோ கொண்டு போய் டிஏஜிங் பண்ணி ரஜினி சாரையும் சத்யராஜ் சாரையும் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணி எந்த இடத்துலையுமே வந்து ஒரு முழுமை இல்லாமல் எந்த காட்சிகளுக்கும் ஒரு டீட்டெயில் இல்லாமல் எல்லாமே ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அனிருத்தோடைய மியூசிக்கு. அதாவது கேப் இது பண்ணால் கூடாது, எப்போ பார்த்தாலும் மியூசிக் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு எதுவும் முடிவுட்டார் போல். சும்மா போட்டு மியூசிக்கை போட்டு திணிச்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த விண்டேஜ் சாங்கு லோக்கி தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு, நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வீம்புக்குனே வந்து இந்த பாடல்கள்லாம் விண்டேஜ் சாங்ஸ்லாம் எடுத்து போட்டு ஒன்று ஃபைட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். லாஜிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தலையில் ஏற்றிக்கவே கூடாது, அப்படி ஒரு ஓரமாக வச்சிடணும். மூளையை கட்டி ஒரு மூலையில் உட்காந்து ரஜினி படம்னு பார்த்துடணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, போலீஸ்காரை ஒருத்தி கூட எங்கேயுமே எட்டி பார்க்க முடியாது. போலீஸ் ஸ்ட்ரெஸ்ஸே நீங்கள் பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கூலிகளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வந்து பேசுவார். அந்த கூலிகளே யாருன்னு இருக்கவே மாட்டாங்க. ஒரு 18 பேர் தான் காப்பாற்ற முடிச்சு. அதுக்கு ஒரு பேக்ட்ராப் ஸ்டோரின்னு ஏதாவது ஒரு வெயிட்டாக ஒன்றும் 5 நிமிஷம் உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருப்பார் ரஜினி சார். ஸோ இப்படி எந்த இடத்துலையுமே எல்லாமே வந்து தப்பாக உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அனிருத்தோட மியூசிக் அவர் பாட்டு வேணும் வாசிக்கிட்டே இருக்காரு. எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் பார்த்துருப்பாரு போல், இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு படத்தை கொஞ்சம் லென்த்தி ஆக்கணும், அதே மாதிரி இது பண்ணணும்னு சொல்லி ஏதோ பட்டிட்டிங்கரிங் பண்ணி ஒரு ரெடி பண்ணி ஒன்று பண்ணி வச்சுட்டாரு. சத்யராஜ் சார் உண்மையிலே இதை எதுக்கு அக்செப்ட் பண்ணாருங்கிறதே ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம் தான். ஏன்னா சத்யராஜ் சார் வந்து இது வரைக்கும் ரஜினி சார் சத்யராஜ் சாரோடைய அந்த பிரச்சனைகள் என்னன்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்காரு. ஏன்னா அவருக்கு வெயிட்டான ரோல்ன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஈவன் சார்லி சாருக்கு அது ஒரு சூப்பர் ரோல் இருந்துச்சு. ஆனால் சார்லி சாருடைய ரோலையும் இங்கே ஒரு சூப்பராக இருந்த ஒரு ரோல் என்ன ஆச்சுன்றது தெரியல. இப்படி நிறைய ரோல், இந்த கண்ணா ரவி ரோல் ஒன்று வரும், எல்லாமே ஏகப்பட்ட மாஸ்டர் காஸ்டிங் எல்லாமே வந்து இப்படி வேஸ்ட் பண்ணி ஒரு கதையை ரெடி பண்ண மாதிரி இருக்குது. இந்த கதைக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ வைலன்ஸ் எதுக்கு? ஏ சர்டிஃபிகேட் ரஜினி சார் படத்தை போய் ஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்து எவனா உட்காந்து பார்ப்பானா? குழந்தைங்களும் ரசிக்கும்ல, எப்படி உட்காந்துப்பாங்க? சரி, அதையும் தாண்டி வந்து குழந்தைகளை விட்டுருவோம், மற்றதாவது பார்க்கலாமா? இவ்வளோ வைலன்ஸ், ஈவன் விக்ரமோட அவ்வளோ வைலன்ஸ் இல்லை. இவ்வளோ வைலன்ஸ் காமிக்கணுமா? காமிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல அப்படின்னு கேட்டால் அது தேவையே இல்லை. நார்மலாக காமிச்சாலே போதுமானது. இவ்வளோ வைலன்ஸ் காமிச்சு இந்த கதையை நான் வேறு மாதிரி ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகம் சொல்லிக்கிற மாதிரி எடுக்கிறதுல பேர் என்ன இருக்குது? இதுக்கு இவ்வளோ பில்டப்பு, இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறதா இருக்குது. ஃபைனலி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். கார்த்திக் சுப்புராஜ்னா அது ரஜினி சார் ஃபேனு, லோகேஷ் கனகராஜ்னா அது கமல் சார் ஃபேனு. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. எக்காரணத்தை கொண்டும் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி மாறிச்சு அப்படின்னாலே தான் பஞ்சாயத்து அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ ஃபைனலி எங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா,
ரஜினி சார் இன்ட்ரடக்ஷனில் அவரோட இன்ட்ரெஸ்டினே எப்படி தெரியுங்களா, இந்த கைமா போடுறதுக்காக கொத்துக்கறியை வச்சு அப்படி வெட்டி எரிஞ்சு அப்படி கதறிக்கிட்டே இருப்பார், ரத்தம் சதயம் படுத்து வெட்டிக்கிட்டே இருப்பார். அப்படியே கொத்துன்னு கொத்தி ஒரு மாதிரி கொத்துக்கறியாக இருக்கும். அதுதான் இந்த படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தோணுச்சு. நீங்களும் பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.